லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்காமல் அவர்கள் நாடு திரும்பும் வகையில் நிபந்தனைகளை விதித்து லுக் அவுட் நோட்டீஸை பிறப்பிக்கலாம் என்றும், வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவினுடைய விவரங்கள் என்ன? கோபால், ஒரு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்காமல் அவர்கள் நாடு திரும்பும் வகையில் நிபந்தனைகளை விதித்து லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வங்கி மோசடி தொடர்பான வழக்குகளில் பிரதான் அப்சர் ஹுசேன், ஜீவானந்தம், ராஜேஷ் ஆகியோர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் லுக் அவுட் நோட்டீஸை பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி சேஷாயி, இந்திய அரசியல் சட்டம் வழங்கியுள்ள வாழ்வுரிமை என்பது வளத்துடன் வளர்வது என்றும், அதே போன்று விடுமுறை தொடங்கி தொழில் மேம்பாடு, கல்வி, புனித பயணம் ஆகிய காரணங்களுக்காக பலர் வெளிநாடுகளுக்கு செல்வது உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் குற்ற நீதி பரிபாலனம் குற்றம் சாட்டப்பட்டவருடைய பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டுமே தவிர அவரது தனிப்பட்ட வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளாமல் வெளிநாடுகளுக்கு தப்பி விடுவார் என்ற அச்சம் சிபிஐ போன்ற புலன் விசாரணை அமைப்புகளுக்கு வரக்கூடாது என்றும், அவர்கள் நாடு திரும்பக்கூடிய அளவில் விசாரணை அமைப்புகளுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை தெரிவித்திருக்கிறார். ஒரு சில வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பித்து விட்டால்தான் ஒவ்வொரு வழக்கிலும் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதி, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய உரிமையை வழங்குவதுடன் அவர் நாடு திரும்புவதை உறுதி செய்யும் வகையில் நிபந்தனைகளையும் விதிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். லுக் அவுட் நோட்டீஸுக்கு மாற்று நடவடிக்கைக்கு இறுதி வடிவம் வழங்கும் வரை தனிநபருடைய பயண உரிமையை பாதிக்காத வகையில் லுக் அவுட் சுற்றறிக்கையை நீடிக்கலாம் என தெரிவித்த நீதிபதி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் தங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்க கோரி விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த மனுக்களை விசாரிக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட தொகையையோ அல்லது அதற்கு ஈடான சொத்துக்களை டெபாசிட் செய்யும்படி நிபந்தனை விதிக்கலாம் என்றும், உறவினர் அல்லது தொழில் பங்குதாரர்களுடைய பாஸ்போர்ட்டை விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் நாடு திரும்பிய பிறகு அதை திருப்பி கொடுக்கலாம் என்பன போன்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து வெளிநாடு செல்ல அனுமதிக்கலாம் என விசாரணை நீதிமன்றங்களுக்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர்கள் இருவரும் தலா 10 லட்சம் ரூபாய்க்கு சொந்த பிணையும், அதே தொகைக்கு 2 நபர் பிணையும் உறவினருடைய பாஸ்போர்ட்டை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என நிபந்தனை விதித்து இந்த லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து இருவரும் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கி நீதிபதி தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கோபால், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.